நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகிறோம். நம்மத்திலே மாரநாதா சபையினுடைய போதகர், தலைமை போதகர் பாஸ்டர் மனோ அவர்கள் நம்மத்தில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கேஜிஎஃப் பகுதியிலே தேவனுடைய ஊழியத்தை நிலைநாட்டி தேவனுடைய நாமத்தை அந்த பகுதியிலே மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய தாசனுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்கள் அநேக திருச்சபைகளுக்கு, அநேக போதகர்களுக்கு கர்த்தர் அவரை ஆசீர்வாதமாய் வைத்து ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். கடந்த வாரத்திலும் இந்த வேலூரில் அநேக பகுதிகளுக்கு, அநேக ஊழியர்கள் மத்தியிலே தேவனுடைய ஊழியத்தை அவர்களோடு கூட இணைந்து ரெவரண்ட் மார்க் அவர்களாக எல்லாருமாக இணைந்து தேவனுடைய நாமத்தை அவர்கள் உயர்த்தினார்கள். பிறகு காஞ்சிபுரம் என்கிறதான பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து நாளைக்கு சித்தூர் பகுதியிலே தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் அவர்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்டதான தேவனுடைய ஊழியர்களுக்காக, ஆண்டவருக்காக அயராமல் ஓடி தேவனுடைய நாமத்தை பறைசாற்றி கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய தாசர்களுக்காக நான் ஆண்டவரை போற்றுகின்றேன். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய மாலைவெளியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கடந்த வாரத்திலே நான் அவரை அழைத்திருந்தேன். மாலையில் பாஸ்டர் நீங்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, ஆனால் அது கடந்த வாரத்தில் நடைபெறவில்லை. ஆகினாலே இன்றைக்கும் அவர்கள் வேலூருக்கு மாலையில் தான் வந்து சேர்ந்தார்கள். அவர் என்னோடு கூட தொடர்பு கொண்டார்கள் வேறு ஒரு விஷயமாக. அப்பொழுது நான் அவரிடத்தில் சொன்ன, பாஸ்டர் இந்த மாலையில் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வாருங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட நீங்கள் சொன்ன வரம் பாஸ்டர் என்று சொல்லி இந்த மாலைவெளியிலே நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறாங்க. ஆகினாலே மீண்டுமாக இந்த நாளிலே எனக்கு மிகுந்த நண்பராக, எனக்கு உற்ற ஒரு தொல்லனாகவும், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு அருமையான ஒரு தாசனாகவும் கர்த்தர் கொடுத்திருக்கிற அருமையான பாஸ்டர் மன்னோ அவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து எல்லாலிலே தேவனுடைய வார்த்தை நம்மத்திலே கொடுக்கும்படியாய் அருமையான பாஸ்டர் அவர்களை நான் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் எல்லாரும் கரங்களை தட்டி அருமையான பாஸ்டர் மன்னோ அவர்களை என்போடு கூட நான் வரவேற்போமாக. தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. ஹல்லேலூயா. நாங்கள் வெள்ளூர் அதிரணும் இல்லையா? சத்தமாலே சொல்லுவோமா? ரெண்டு கரங்களுக்கு சொல்லுவோமா? இந்த மாலை நேரத்திலும் மீண்டும் உங்கள் மத்தியில் இருப்பது எனக்கு மிக மகிழ்ச்சி. உண்மையாகவே இன்று மாலை ஆராதனையில் உங்களோடு சேர்ந்து பாஸ்டர் கீபோர்டு வாசித்து பாட ஆரம்பித்தாலே நான் ரசிக்க ஆரம்பிச்சிருவேன். இங்கே மட்டும் இல்லை, ஆன்லைனில் கூட சண்டே காலையில் வந்து நான் கண்டிப்பாக பார்ப்பேன், மிஸ் ஆகிறதில்ல. அது யாருக்காக பார்ப்பேன்னு, அவர் வாசிக்கணும், பாடணும், நான் கேட்கணும் அப்படின்னு நான் முற்றிலுமாக அந்த அளவுக்கு ரசிப்பேன். நீங்களும் ரசிகர்களாக இருப்பீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. இந்த ரியாக்ஷனே காணும். அதுதான் ரியாக்ஷன். கண்டிப்பாக. ஸோ ஆண்டுடைய வார்த்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதற்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஊழியருக்கும், சபை மக்களுக்கும், ஊழியர் குடும்பத்துக்கும் மிக்க நன்றி செலுத்துகிறேன். ஒரு சுருக்கமான தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். என்னோடு கூட வேதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 2 நான் வாசிக்கிறேன். நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து கவனிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா 19ஆம் அதிகாரம் 2 சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாயிருந்த சகி எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷத்தில் தங்க போனார் என்று முறுமுறுத்தார்கள். இந்த மாலை வேளையில் நாம் இந்த சகேயுனுடைய கதையை
இந்த வேத பகுதியை பல முறை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனாலும் மீண்டும் இந்த நேரத்தில் நான் மாலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் நான் ஜெபித்து கேட்ட பொழுது இந்த 2-3 வார்த்தைகளை நான் ஆராய்ஞ்சு பார்த்தேன். ஆனால் இந்த பகுதியை தான் ஆண்டவர் உங்கள் மத்தியில் கொடுக்க சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. சகை வாழ்க்கையிலிருந்து சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இன்றைய செய்தி தலைப்பு என்னவென்றால், ஸ்ட்ராங் டிசிஷன் லாங் டைம் ரிசல்ட். அதாவது உறுதியான தீர்மானம் நீண்ட கால பலன். சொல்லுங்க, உறுதியான தீர்மானம். சத்தமா சொல்லுங்க, உறுதியான தீர்மானம் நீண்ட கால ஆசீர்வாதம். A strong decision, long time result. இதுதான் இன்றைய செய்தியுடைய தலைப்பு. சகை என்ற மனுஷன், சகையுனாவே நமக்கு எல்லாம் ஞாபகம் வரும். குள்ளமா இருப்பாரு, அவரு மரத்து மலை ஏறினாரு, இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வந்துடும். ஆனால் இந்த சகைக்குள்ள ஒரு தீராத ஒரு 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 தாகம் அவனுக்குள் இருந்தது. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஆசையாயிருந்தார். அவர் சபையில் ஞானஸ்நானம் பெற்ற விசுவாசி இல்லை, சபைக்கு போகிற மனிதனும் இல்லை, பைபிள் படிக்கிறவரும் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஆர்வம் உள்ளத்தில் ஏற்பட்டது. நான் எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும். அவன் இயேசுவை பார்க்கும்படி ஜனக்கூட்டங்கள் மத்தியிலே எரிகோ வீதியில் இயேசு வந்து கொண்டிருந்த பொழுது அவரை திரளான ஜனங்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். இயேசுவை பார்க்க முயற்சி செய்கிறான். அவன் இயேசுவை பார்க்க முடியவில்லை. காரணம் வேதம் சொல்லுகிறது, ஜனக்கூட்டம் அவனுக்கு தடையாக இருந்தது. அவன் குள்ளனாயிருக்கிறான். இயேசுவை சூழ்ந்திருந்த ஜனங்கள் எல்லாம் ஒருவேளை ரொம்ப ஹைட்டா இருந்திருப்பாங்க போல் தெரியுது. அதனால இயேசு அவனால பார்க்க முடியல. நம்முடைய வாழ்க்கையில கூட சபைகளிலே அல்லது ஜனங்கள் இயேசுவை பார்க்க கூடாதபடி நாமே அநேக முறை தடையாக இருக்கிறோம். மற்ற விசுவாசிகள் அல்லது இயேசுவை அல்லாதவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசை இருந்தாலும், சபைக்கு வர வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும், தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை இருந்தாலும், அவர்கள் இயேசுவை பார்க்க கூடாதபடி, தேவனை ஆராதிக்க கூடாதபடி, சில விசுவாசிகள் சில சமயங்களில் நாமே இயேசுவை பார்க்க கூடாதபடி தடையாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் இயேசுவை சூழ்ந்திருந்தார்கள். இவனால பார்க்க முடியல. அவ யோசனை பண்ணா பாருங்க, நாங்க ஜனக்கூட்டத்தில் இயேசு இருக்கார், அவரை பார்க்க முடியல, அவன் வீட்டுக்கு போல. அவன் யோசனை பண்றான், வகை தேடினான். எல்லாம் சொல்லுங்க, வகை தேடினான். சத்தமா சொல்லுங்களேன், வழியை தேடினாய். சரி, இயேசுவை பார்க்க முடியல, ஜனங்கள் அவரை சூழ்ந்திருக்கிறார்கள், நம்ம வர குள்ளமா இருக்க பார்க்க முடியல, என்ன பண்ணா இயேசுவை பார்க்கலாம் யோசித்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு வரி வசூலிக்கிறவன், சீஃப் டாக்ஸ் கலெக்டர் ஆபீசர், ஒரு பெரிய ஆபீசர். வேதம் சொல்லுகிறது அவன் மிகப்பெரிய பணக்காரன், அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிறவன். ஆனால் இவன் ஜனக்கூட்டங்கள் மத்தியில் இயேசுவை பார்க்க அவன் இயேசுவை தேடுவதற்கு வெட்கப்படவில்லை. முதலாவது சகை வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் என்னவென்றால், இயேசுவை தேடுகிற பார்க்கிற ஆர்வம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது சகை வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், அவன் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கினான். இன்றைக்கு ஆண்டவரை தேடுவதற்கு நமக்கு நேரம் இல்லை, நேரம் கொடுப்பதற்கு இல்லை. நான் ஊழியத்தில் பார்த்திருக்கிற அனுபவம் ஏறக்குறைய 30 வருஷமா பார்த்திருக்கேன். நிறைய பேருக்கு வேலை கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுவேன். சர்ச்சில் ரொம்ப பாரத்தோடு ஜெபிப்பேன். எதனால பாரத்தோடு ஜெபிக்கிறேன்னா, அவன் சர்ச் பெருக்கிறது என்ன, சவுண்ட் சிஸ்டம் ஆப்ரேட் பண்றது என்ன, சபையை தொடக்கிறது என்ன, பாஸ்ட் ஏதாவது வேலை சொன்னா போய் செய்யறது என்ன, வால் போஸ்ட் ஓட்டுறது என்ன, எந்த வேலை கொடுத்தாலும் வந்து செய்வாங்க. எப்பவுமே பாஸ்டுக்கு அவைலபிலிட்டியா இருப்பாங்க அந்த பசங்க, எந்த பிரதர்ஸா இருக்கலாம். ஆண்டவரே இப்படியெல்லாம் உழைக்கிறாங்களா ஆண்டவரே, நல்ல வேலை கூடன்னு ரொம்ப மனசோடு பாரத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவர் நல்ல வேலை கொடுப்பார்.
வேலை கிடைச்சி ஒரு மாசம் கழிச்சு நமக்கு வேலை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பிரதர் வரல வேலை, என்ன பிரதர் கம்யூனியன் சர்வீஸ் வரல ஓட்டி, என்ன பிரதர் பார்க்கறதே இல்லை, முன்ன வேலை இல்லாதப்போ சர்ச்சிலே விழுந்து கிடந்தீங்க, இப்போ பார்க்கறதே கஷ்டமா இருக்கு, எங்கய்யா வேலைக்கு போயிட்டு வந்தோன்னு டயர்ட் ஆயிடுதா, அப்படியே வீட்டில் இருந்துடுறேன், சர்ச்சுக்கு வந்து பாதி நேரம் தான் வர முடியுது, முழு நேரத்துக்கு என்னால் வர முடியல. இன்றைக்கு ஜனங்கள் எப்படி மாறிவிட்டார்கள் என்றால், நம்ம வசதிக்கேற்றபடி ஆண்டவரை தேடலாம் என்று நினைக்கிறோமே தவிர வேத வசனத்தின்படி ஆண்டவரை தேடலாம் என்கிற உண்மையும் உத்தமும் விசுவாசி நமக்குள்ளே குறைந்து கொண்டு வருகிறது. அப்பதான் நான் யோசிப்பேன், இவனுக்கு வேலை கிடைக்கணும் ஜோம் பண்ணுதே தப்பா போச்சு. ஆண்டவரை யோசிப்பாரு, இவனுக்கு வேலை கொடுத்து தப்பா போச்சு. ஏன்னா வேலை கிடைச்சதுமே ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்தார்ல, அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு ஆசீர்வாதமா இல்லை, பிசாசு அதை பயன்படுத்தி ஆண்டவரை விட்டு தூரம் கொண்டு போயிட்டான். ஆண்டவருக்கு அது சித்தம் இல்லை. ஆண்டவர் நமக்கு உயர்வு கொடுக்க, வேலை வாய்ப்பு கொடுக்க, வசதிகளை கொடுக்க, எதுக்கு தெரியுமா? அவருடைய ராஜ்யத்துக்கு பயன்படும்படியாக. ஹல்லேலூயா. வேலை இல்லாதப்போ வேலை கிடைக்கணும்னு ஊழியர்கள் ஜெபிக்கிறார்கள். வேலை கிடைச்சதும் 8 மணி நேரம் வேலை போக 8 மணி நேரம் ஆண்டவருடைய வேலையை செய்யணும். இந்த சகேயு இயேசுவை பார்ப்பதற்கு நேரத்தை ஒதுக்கினான். அவரு பெரிய டாக்ஸ் கலெக்டர்னு சொல்றாங்க, பெரிய பணக்காரன்னு சொல்றாங்க, வசதியான ஆளுன்னு சொல்றாங்க, அரசாங்கத்தில் உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறாருன்னு சொல்றாங்க, வேதத்தில் சொல்லுது. ஆனா இந்த மனுஷன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் வாஞ்சை உண்டான பிறகு அவன் எல்லாத்தையும் மறந்துட்டான். தான் யாருன்றதை மறந்துட்டான், வேலையை மறந்துட்டான், தனக்கு இருக்கிற பொசிஷனை மறந்துட்டான், தனக்கு இருக்கிற வேலை வாய்ப்பு பதவியை மறந்துட்டான், பணக்காரன்றதை மறந்துட்டான், ஆபீசர்ன்றதை மறந்துட்டான். பாருங்க, இயேசுவை தேட வேண்டும் என்கிற ஒரு உண்மையான ஆசை உள்ளத்தில் தோன்றுமானால் எல்லாவற்றையும் நாம் வெறுத்து விடுவோம். காலையில் ஒரு பாஸ்டர் சொன்னாரு, வசனம் உள்ள வந்தா வசனம் தானா போயிடுமா? சொல்லுங்க, வசனம் உள்ள வந்தா வசனம் தானா போயிடுமா? இது ஒன்றும் போற மாதிரி தெரியல. வசனம் உள்ள வந்தா அதிர்னுங்க, வசனம் உள்ள வந்தா வசனம் தானா போயிடுமா? மனசுல வச்சுங்க. ஆண்டவர் உள்ள வந்தாருன்னா, வசனம் தேவனுடைய வார்த்தை, ஆண்டவருடைய தேவ பிரசன்னம் உள்ள வந்துச்சுன்னா, நம்ம வீட்டுக்குள்ள வந்தா வசனம், கவலை, பாரம், பிரச்சனை, பேய், பிசாசு, மந்திரம் எல்லாம் காணாத இடத்துக்கு போயிடும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சகேயு வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம், இயேசுவை பார்க்க வகை தேடினான். இரண்டாவது, சகேயு வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நேரத்தை ஆண்டவருக்கு ஒதுக்கினான். ஐயா, இந்த மாலை ஆராதனை எத்தனை மணிக்கு ஐயா? 6 o'clock உள்ள வந்தவங்க கையை உயர்த்துங்க. பிரைஸ் தி லார்ட். கை கீழே போடுங்க. 6:30 மணிக்கு உள்ள வந்தவங்க கை தூக்குங்க. கை கீழே போடுங்க. 7 மணிக்கு உள்ள வந்தவங்க கை தூக்குங்க. சில பேர் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு நம்ம போறதில்லை. வேதம் சொல்லுது, அந்த வசனத்தை நான் படிக்கணும்னு நினைக்கிறேன். அவர் போகும் வழியில், 4ஆம் வசனம், அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இந்த வசனத்தை எல்லாம் கூடவே சொல்லுங்க. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இப்ப இயேசுவை பார்ப்பதற்கு, ஆராதனைக்கு போகிறதுக்கு 6 மணினா 5:30 மணிக்கு உள்ள ஃபுல் பேக்டா இருக்கணும் இல்லையா? வேலைக்கு போறவங்க நல்லா தெரியும். 7 மணிக்கு பஞ்ச் அடிக்கணும்னா 10 நிமிஷம் முன்னாடி போய் காத்திருப்பாங்க. ட்ரெயின் 7 மணிக்குன்னா 6:30 மணிக்கே போய் காத்து நிற்பாங்க. ஊருக்கு போனோம்னா நைட்டே கிளம்பிடுவாங்க. ஆனா சபைக்கு போனா மட்டும் சபை நடந்துன்னு இருக்கும், நம்ம போய் சென்டர்ல என்ன பண்ணிக்கலாம் சொல்லுங்க, ஜாயின் பண்ணிக்கலாம்.
நீங்கள் எப்பாவது ட்ரெயின் ஓடுற ட்ரெயின் ஏறி பிடிச்சா என்ன நடக்கும்? பேசுங்க. சரி, 7 மணிக்கு ட்ரெயின் இருந்தேன், நீங்கள் 7:05 போனால் ட்ரெயின் போயிடுச்சு, நம்ம எங்கே நிற்போம்? எங்கே நிற்போம்? நீங்கள் நல்லா ஞானம் வருதான் புரிஞ்சுப்பீங்க. 7 மணி கரெக்டாக இருந்தால் ட்ரெயினில் ஏறி நீ போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். 7 ஆயிட்டு 1 நிமிஷம் வந்தியானா கூட ட்ரெயின் போயிட்டு இருக்க, நீங்க நிற்ப. நம்மளால பிளாட்ஃபார்மில் நிற்கலாமா? சொல்லு, நிறைய பேருக்கு புரியல. பிளாட்ஃபார்மில் நிற்கலாமா? இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் வந்து நேரத்துக்கு ஆண்டவரை தேடாமல், இப்ப நிறைய விசுவாசிகள் ஒரு டயலாக் இருக்கு, ஒரு திருப்தி இருக்கு. நேரா சர்ச்சுக்கு போக நேரம் இல்லையா? ஒரு டியூப் இருக்காம. என்ன டியூபுங்க அது? ஓ, யூடியூபா? நான் ஏதோ வேற டியூப் நினைச்சது. யூடியூப்ல போய் ஏதாவது ஒரு பிரசங்கத்தை பார்த்து இன்னைக்கு சர்ச்சுக்கு போன ஒரு திருப்தியோட வீட்டில் இருந்தெல்லாம் இல்லை. இந்த மனிதன் ஒரு உயர்ந்த பதவியில் இருந்த பொழுதிலும், பணக்காரனாய் இருந்த பொழுதிலும், இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஏதோ ஒன்று அவனை தூண்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. யாரும் பிரசங்கம் பண்ணல, அவனுக்கு பைபிள் ஸ்டடி எடுக்கல, அவனுக்கு முட்டி போட்டு உபவாச ஜெபம் யாரும் பண்ணல. ஆனால் தேவ சபைக்கு வாரம் வாரம் வருகிறோம், அல்லது எல்லா ஆராதனையிலும் பங்கெடுக்கிறோம். நமக்குள்ள எப்போவாவது இந்த இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை உண்டாயிருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது சகேயு அப்படின்னா, அவர் சகேயுடைய வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா பியூர் அண்ட் இன்னோசென்ட். பியூர் அண்ட் இன்னோசென்ட், ரொம்ப சுத்தமானவன் அர்த்தமா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை, இததான் சகேயு பண்ணியிருக்கார். அவர் மனசுல தூய்மை இருந்ததோ இல்லையோ, ஆனா எதுல தூய்மை இருந்திருக்கு சொல்லுங்க? பெயர்ல தூய்மை இருந்திருக்கு, ஆனா மனசுல தூய்மை இல்லை. பெயர்லயாவது தூய்மை இருந்திருக்கிறது. இயேசுவை பார்க்க முன்னாடி ஓடுனா, இயேசு பாகாயத்திலிருந்து வந்துருக்கிறாருன்னு வச்சுங்க, இந்த பக்கம் பாகாயம் பாகாயத்தில் வந்துருக்கிறாருன்னு வச்சுங்க. சகை வந்து இங்க நின்றுக்கிறார், ஜயன் சர்ச் எதிரில் மெயின் கேட்டில் நின்றுக்கிறார். ஏன்னா அந்த சகைக்கு தெரியும் பாகாயத்திலிருந்து இயேசு இங்க தான் வருவார்னு. நாங்க சகைக்கு தெரியும் இயேசு எங்க, நீங்களாம் அப்படி எடுத்துக்கணும், முறைச்சியெல்லாம் பார்க்க கூடாது, புரியாத மாதிரி. இயேசு கண்டிப்பா சயன் சபைக்கு வருவார்னு சகைக்கு தெரியும். இங்க இருக்கிற எத்தனை சகைக்கு தெரியும்? ஆண்டவரே, சகைன்னு சொல்லிட்ட உடனே நம்ம என்ன நினைச்சுப்போம்? நம்ம தான் ஹைட் ஆக்குறோமே, அதனால சகையில் நீங்க நினைச்ச கூடாது. குள்ளமா இருந்தாலும் ஹைட்டா இருந்தாலும் சகைக்கிட்ட இருக்கிற குணாதிசயம் இன்னைக்கு நமக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. முன்னாடி வந்து காத்துட்டு இருக்காரு. எந்த விசுவாசி சபையில, நான் சொல்றேன் பாருங்க, சவால் பண்ணி சொல்றேன், கேரண்டி நான் சொல்றேன், எந்த விசுவாசி சபை நேரத்துக்கு முன்னாடி 10 நிமிஷம் 15 நிமிஷம் முன்னால வந்து இங்க ஜபத்தில் இருந்து ஆராதனையில பங்கேற்று அது ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போகுதோ, எந்த விசுவாசி சபை நேரத்துக்கு முன்னாடி வந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதோ, அவர்கள் நிச்சயமாய் 100 மடங்குல 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. விசுவாசி உங்களுக்கு சத்தமா இல்லையே சொல்லுவோமா? நான் எங்க சர்ச்சில் வந்து நிறைய முறை டோர் சாத்திருக்கிறேன். அது எப்போனா குட் ஃப்ரைடேக்கு சாத்திடுவேன், ஈஸ்டருக்கு சாத்திடுவேன், கம்யூனியன் சண்டே சாத்திடுவேன். எங்க சர்ச் வந்து 10 மணிக்கு சண்டே, 10:10க்குள்ள உள்ள இல்லைன்னா எல்லா கேட்டையும் இழுத்து மூடிடுவோம். ஆனா ஒரு பெரிய வித்தியாசத்தை நாங்க பார்ப்போம் பாருங்க. கொஞ்சம் பேர் தான் உள்ள இருப்பாங்க, பரிசுத்த ஆவியானவர் சூப்பரா இறங்குவார். அதை மட்டும் நாங்க பார்த்தோம். சரி, ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் எல்லா விசுவாசி வந்து ஜன்னல் எட்டி பார்த்துன்னு இருக்கோம். ஏன்னா கேட் என்ன ஆயிட்டு இருக்கு, சர்ச் டோரு சாத்தி இருக்கு. எங்க சரி குரங்க மாதிரி வந்து பார்த்துன்னு இருக்கோம் ஜன்னல்ல. பாரு, லேட்டா வந்ததுக்கு அதான் தண்டனை, திறக்கவே மாட்டோம். ஒரு 3/4 மணி நேரம் நாங்கள் நல்லா ஆராதனை பண்ணிட்டு பிறகு சரி திறந்து விட்டு போட்டோம்.
அப்படின்னு உள்ள வந்தவன் ஆவியானவர் வெளியே போயிடுவார். லேட்டா வர்றாங்க பாருங்க, ஆண்டவர் பிரியமானவர் இல்லை. சரி நம்ம வந்தோம், சரியான நேரத்துக்கு வந்த மக்களோட ஆவியானவர் அசைவாடிட்டாரு, ஆண்டவர் பேசினார், அபிஷேகத்தில் நிரம்பிட்டு ஆராதனை பண்ணிட்டோம், லேட்டா வர்றாங்கன்னு அவர் போயிட்டாரு. இது உண்மைங்க, நான் சொல்றேன். நீங்க ஆலயத்துக்கு ஆராதனைக்கு ஜபத்துக்கு முன்னதாக ஓடி சகை போல வந்தால் என்ன நடக்க தெரியுமா? அவர்களை தான் இயேசு தேடுகிறார். ஹல்லேலூயா. அவர் காட்ட திமரத்தில் மேல ஏறி உட்கார்ந்து இருக்காரு. இயேசு எப்ப இந்த பக்கம் கீழே வருவாரு பார்க்கலாம். இயேசு தூரத்திலிருந்தே அவருக்கு தெரிஞ்சு போச்சு, நம்மளை தேடி ஒருத்தன் மரத்து மேலே ஏறி உட்கார்ந்து இருக்கான். அவரை சூழ்ந்து திரளான ஜனங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். கூட போறாங்களே தவிர இயேசு யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவர் ரட்சகரா, அவர் தேவகுமாரனா, வரப்போகிற மேசை இவர்தானா, இவர்தான் சிலுவையில் அறையப்பட போகிறவரா, இவர் அற்புதங்களை செய்கிறாரே, இயேசுவை பற்றி ஆராய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே இல்லை. சும்மா அப்படியே போயின்னு இருக்குது. இவன் ஒருத்த மட்டும்தான் இயேசு எப்படிப்பட்டவரோ, எல்லாம் கூட சொல்லுங்க, இயேசு. சத்தமா வரலையே பின்னாடி, இயேசு. சத்தமா, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். நீங்க வகை தேடணும். ஒரு சின்ன சங்கீதத்தை எடுத்து படிச்சுட்டு ஆண்டவரை பார்த்துட்டு நல்லா சொல்லக்கூடாது. கர்த்தருடைய அபிஷேகத்தை நாம் பெற வேண்டும், பரிசுத்தாவின் நிறைவை விசுவாசி பெற வேண்டும், இயேசுவை தரிசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நம்முடைய இதயம் சுத்தமாக இருக்குமானால், இந்த சுத்தமான இருதயத்தோட சிந்தனையோடு தேவாலயத்தில் நீங்கள் வந்து ஆராதிக்கும் போது நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு காட்சி கொடுப்பார். நீங்கள் இயேசுவை பார்க்கலாம், இயேசு உங்களுக்கு தரிசனம் கொடுப்பார். இந்த மனிதனுக்கு மரத்தமிழ் உட்கார்ந்துதான் இயேசு அங்கே போய் நின்று அவனை பெயரிட்டு அழைத்தார். சகைவை சீக்கிரமா இறங்கி வா. நீங்க அந்த வசனத்தை நிதானமா படிச்சு பார்க்கணும். சகைவை இறங்கி வாப்பா, நீ எனக்காக காத்துனுக்கிறலாம் சொல்ல. இயேசு எப்படி கூப்பிடுறாருன்னா, சகைவை நீ சத்தமா சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, அடுத்த வாரம் சீக்கிரமா சர்ச்சுக்கு வாங்க. எல்லாம் ஏன் பார்க்குறீங்க? பக்கத்தில் சொல்லுங்க, அடுத்த வாரம் சீக்கிரமா சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லுங்க. பிரதர் சொல்லுங்க. இல்லை ஒரு மாதிரி பண்ணுறீங்க. பக்கத்தில் இன்னொரு மாதிரி சொல்லு, பிரதர் பிரதர் அடுத்த வாரம் சீக்கிரமா சர்ச்சுக்கு வந்துடுங்க. நான் திருந்திட்டேன் சொல்லுங்க, நான் திருந்திட்டேன். ஆண்டோடைய வார்த்தை கேட்டு நான் திருந்திட்டேன் பிரதர். அடுத்த வாரத்திலிருந்து எமர்ஜென்சி தவிர, அவசர சூழ்நிலையை தவிர வேற எந்த காரணத்தை முன்னிட்டும் தேவ ஆலயத்துக்கு என் வாழ்க்கையில ஒரு நாள் லேட்டா வரமாட்டேன்னு தீர்மானம் பண்றவங்க மட்டும் சத்தமா இல்லை சொல்லுவோமா? கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்க வந்து பாருங்க, இந்த மனுஷன் இயேசுவை பார்க்க மரத்து மேலே உட்கார்ந்து இருக்கான். இயேசு அங்க வந்து அவனை கூப்பிட்டார், சீக்கிரமாவா. யாரெல்லாம் தேவாலயத்துக்கு சீக்கிரமாய் வருகிறார்களோ இயேசு சீக்கிரமா உங்க வீட்டுக்கு வருவார். உன் வாழ்க்கையில பதில் கொடுக்க சீக்கிரமா பதில் கொடுப்பார். உன் ஜபத்துக்கு சீக்கிரமாய் பதில் வரும். உன் பிரச்சனைகளுக்கு சீக்கிரமாய் விடுதலை கொடுப்பார். நீ எதிர்பார்க்கிற அற்புதங்கள் சீக்கிரத்தில் நடக்கும். ஏன் தெரியுமா? நீ இயேசுவை சீக்கிரத்தில் வந்து தேடுற. ஹல்லேலூயா. ஒரு ராஜா என்ன பண்ணாரா, ஊர்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாராம், எங்க வீட்டில் நிறைய பொருள் இருக்கு, யார் யார் என்ன பொருள் வேணுமே நீங்க எங்க அரண்மனையில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஊர்ல குருங்களா உள்ள வந்து ராஜா வீட்டில் எடுக்கணும் இல்லையா, எல்லாம் விலை உயர்ந்த பொருள் இருக்கும். எல்லா ஜனங்களும் வந்து ராஜா வீட்டில் இருக்கிற விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. கடைசியில் ஒருத்தர் வந்தாரு, ராஜா மட்டும் நிற்கிறாரு, அவர் ராஜாவை தூக்கின்னு போயிட்டாரு. ராஜாவை தூக்கின்னு போய் ஒரு குடிசையில வச்சிட்டாரு. இப்ப என்ன நடக்குது பாருங்க, வந்தவெல்லாம் ராஜா வீட்டில் இருந்த சோஃபாவை தூக்குனா, கோல்டு தூக்குனா, சில்வர் தூக்குனா, என்னென்னவோ தூக்கிட்டு போயிட்டான். போனா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ராஜாவே தூக்கிட்டு, ஏன்னா ராஜா என்ன சொன்னார், அரண்மனையில் இருக்கிறதெல்லாம்
தூக்கிட்டு போயிடலாம். அவர் சொல்ல என்ன தூக்காதீங்கன்னு யாரும் சொல்லலை. என்ன அரண்மனையில் தான் நின்று இருக்காரு, தூக்கிட்டு போயிட்டான். போய் குடிசையில் வச்சுட்டான். இவர் ராஜாவை கொண்டு போய் குடிசையில் வச்சதும் மந்திரிமாரெல்லாம் குடிசை கிட்ட போயிட்டான், செக்யூரிட்டி எல்லாம் குடிசை கிட்ட போயிட்டான். ஏன்னா இப்ப ராஜா அங்க சாப்பிடணுமே, ரொம்ப ஐஸ்வர்யமான சாப்பாடு செய்யற சமையல்காரெல்லாம் அங்க போயிட்டான். வீட்டுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் வீட்டுக்கு போயிடுச்சு. அரண்மனையில் என்ன இருக்கணுமோ எல்லாமே சகலமும் குடிசைக்கு போயிடுச்சு. ஹல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா? இன்னைக்கு ராத்திரி போகும்போது இயேசுவை தூக்கிட்டு போயிடணும். ஹல்லேலூயா. இயேசு சொல்லணும், வாமா இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்க போறேன். விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவை பார்க்க ஆசையா இருந்த ஒரு மனுஷனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வாப்பா சீக்கிரமா வா, நான் உன் வீட்டில் தங்கணும், வந்து விசிட் பண்ணிட்டு போறேன்னு சொல்லுங்க. இயேசு என்ன சொல்லல? நீ எதை என்ன பார்க்க வந்த, நான் வந்து வீடு சந்திப்பு பண்றேன்னு சொல்லல, நான் வந்து உன் வீட்டில் தங்குவேன். இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பின தேவன், குருடனுக்கு பார்வை கொடுத்தவர், பேய் பிசாசுகளை விரட்டினவர், சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்தவர், குஷ்டரோகிகளை சுகமாக்கினவர், 5 அப்ப 2 மீனை பிட்டு 5000 பேருக்கு மேலே பகிர்ந்தளித்த அற்புத ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்க வீட்டில் தங்குவாரானால், அந்த ராஜா போய் அந்த குடிசை வீட்டில் இருக்கும் போது சகல ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதம் அங்க போனது போல இந்த இயேசு உங்க வீட்டில் வந்து தங்குவாரானால், அந்த ராஜ்யத்தின் பரலோக ராஜ்யத்தின் சகல ஆசீர்வாதங்களும் எல்லாம் உங்க வீட்டில் தேடி வரும். ஹல்லேலூயா. ஆகவே தான் தாவீது சொல்றார், நன்மையின் கிருபை என்னை தொடரும். இல்ல, goodness and mercy shall follow me. நன்மை கிருபை என்னை தேடும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? நன்மை கிருபை ஆசீர்வாதங்களை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். தேடுற சரியா தேடனா உனக்கு நீ தேடுறது தானா உன்னை தேடும். விசுவாசிகள் சத்தமா சொல்லுவாமா? இந்த அசைக்க முடியாத விசுவாசம் தாங்க நமக்கு வேணும். சரி, இயேசு அவன் வீட்டுக்கு அழைத்துட்டு போனார். வீட்டு உள்ள போனதும் அவனுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மாற்றம் வந்துடுச்சு. என்ன சொல்லிட்டான்? ஆண்டவரே, நான் எனக்கு இருக்கிற ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன் ஆண்டவரே. நான் யாரையாவது ஏமாற்றி வாங்கி தான் 4 மடங்கு கொடுத்துட்றேன் ஆண்டவரே. ஆஸ்தியில பாதி கொடுத்துட்றேன் ஆண்டவரே. இயேசு உள்ள வந்ததும் என்ன புத்தி வருது பாத்தீங்களா? என்ன வருது சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க சிஸ்டர். இயேசு உள்ள வந்தா, சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல இயேசு உள்ள வந்தா என்ன வருது? அவருக்கு எல்லாம் எடுத்துக்க ஆண்டவரே. சபை விசுவாசிகள் யாரெல்லாம் தங்கள் இருதயத்தில் இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறார்களோ, தேவனுடைய சபைக்கென்று ஊழியத்துக்கென்று கொடுக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காணி கொடுக்கும்போது இப்படி 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 நாங்கள் பார்த்துக்கிறீங்களா? என்ன தெரியுங்களா? அது என்ன பாஸ்டர்? ஆராய்வாங்க. அப்படியே பெண்டு ஆனாலே தெரிஞ்சுக்கணும். ஒரு சர்ச்சில் 2 பிரதர்ஸ் இருந்தாங்க, காணிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பிரதர் வந்து காசு பாக்கெட்லேருந்து இப்படி எடுத்தார். நான் எடுத்தே காமிச்சிடறேன். இந்த மாதிரி எடுத்தார், இப்படி தான் வச்சுருந்தார் பாக்கெட்டில். டிவியில் வருதா அது? இப்படி எடுத்து இப்படி 10 ரூபாய் எடுத்து போட்ட மாதிரி 500 ரூபாய் கீழே வந்துடுச்சு. இன்னும் வச்சுங்க, 500 ரூபாய் கீழே வந்துடுச்சு. 10 ரூபாய் காணிக்கப்பட்டேன். எனக்கு பின்னாடி இருந்து என்ன பண்ணாரு? 500 ரூபாய் எடுத்தா காணிக்கப்பட்டார். தெரிஞ்சு போட்டது எவ்வளவு? தெரியாத போட்டது பின்னாடி எடுத்து அவருக்கு அனுப்பிட்டு அவர் ஆசீர்வாதம் வாங்கி போயிட்டாரு. இயேசு கட்டுக்கட்டா இருக்குல்ல, போடணும் இல்ல. ஐயா இன்னைக்கு சொல்லிட்டீங்க இல்லையா, அடுத்த வாரத்துல நான் 10 ரூபாயோட வரேன், 200 500 எங்க வச்சுட்டு வந்துடுறேன். அதையும் கர்த்தர் பார்ப்பார். நீ என்ன எண்ணத்தில் எடுத்து பீரோல வைக்கிற? இன்னைக்கு சர்ச்சுக்கு போனா இந்த பாஸ்டர் மனோவை மாதிரி வேற யாராவது வந்து நம்மளை புத்தி குழப்பி வசனத்தை சொல்லி பயமுறுத்தி காசு போட வச்சுட்டா என்ன? அதனால உஷாரா எங்க வச்சுட்டு போயிடலாம். அதை எடுக்க வேற யாருன்னா வருவாங்க.
அப்படியெல்லாம் சேவ் பண்ணக்கூடாது. இவன் என்ன சொல்றான் பாருங்க, இந்த சகேயு கிட்ட கத்துக்க வேண்டிய பாடம் என்ன பாருங்க. நம்ம பலமுறை சபைக்கு வரோம்ல, சபையில் அங்கத்தினரா இருக்குல்ல, இயேசு உள்ள வந்ததுமே ஆண்டவர் உள்ள வந்த உடனே எல்லாத்தையும் கொடுக்கணும்னு அவனுக்கு வந்துடுச்சு. ஆண்டவருக்காக அள்ளி கொடுக்கணும். கொடுங்கள் அப்பொழுது, வசனம் அதுதான், கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். இவனுக்குள்ள ஒரு பெரிய மனமாற்றம் வந்துடுச்சு. இயேசு உள்ள வந்தா என்ன மாற்றம் வரும்? சத்தமா சொல்லுங்க, என்ன மாற்றம் வரும்? சத்தமா சொல்லுங்க. ஒருவன் கிறிஸ்துவனா இருந்தா அவனுக்குள்ள மனம் மாற்றம் உண்டாகும். இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, இந்த ஒரு மனுஷன் இயேசு வீட்டுக்குள்ள வந்தவன முற்றிலும் மாறிட்டான். அவனுக்குள்ள ஒரு பெரிய மறுரூபம் ஆயிடுச்சு, சந்தோஷம் வந்துடுச்சு. இயேசு அவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் பாருங்க, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எதனாலே வந்தது? இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. அந்த வீட்டுக்கு விரோதமா மாய மந்திரம் பண்ணா கூட ஒன்னும் டச் பண்ண முடியாது. உனக்கு விரோதமாய் ஒரு வழியா வந்தால் 7 வழியாய் ஓடுவார்கள். உனக்கு விரோதமாய் ஏவி விட்டு அது ஏவிக்கிட்டு ஓடி போயிடும். ஏன்னா அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து விட்டது. யாரால ரட்சிப்பு வந்திருக்கிறது? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரால ரட்சிப்பு வந்திருக்கிறது. இயேசு அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு கொடுத்தபடியால் அவர்கள் யோபுக்கு போட்ட 3 வேலையை போல அவனை சுற்றிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுற்றிலுமாய் தேவனே அவனுக்கு பாதுகாவலராக இருப்பார். ஆண்டவர் உள்ள வந்தா என்ன மாதிரி அற்புதம் நடக்குது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவனும் ஆபிரகாமுக்கு எங்க போனார் பாருங்க. ஆதியாகமம் போயாச்சு. அவனுக்குள்ள வந்த மாற்றம், அவனுக்கு வந்த ப்ரமோஷன் பாருங்க. வேற யாராவது சொல்லி இருக்கலாம், இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான். ஈசாக்குக்கு ஒப்பிட்டு சொல்லிட்டார். ஏன் தெரியுமா ஈசாக்கு ஒப்பிட்டு சொன்னாரு? ஈசாக்கை பலி கொடுப்பதற்காக ஆபிரகாம் மலை மேல, பெரிய மலை, இந்த பக்கம் ஏறிட்டு இருக்கார். இந்த பக்கம் மலை மேல ஆபிரகாம், ஈசாக்கு, கழுத, விறகெல்லாம் மேல இந்த பக்கம் ஏறிட்டு இருக்காங்க. இந்த மலை மேல ஆடு எங்க எப்படிங்க வந்துச்சு? மலை மேல டக்குன்னு, மலை மேல டக்குன்னு எல்லாம் ஆடு வந்து புதர்ல மாட்டியில்ல. ஆபிரகாமும் அவனுடைய பையன் ஈசாக்கும் வேலையாட்களும் மலை மேல ஏற ஆரம்பிச்ச உடனே அந்த பக்கம் ஆடு ஏற ஆரம்பிச்சது. எங்க புரிஞ்சுதா? மலை இந்த பக்கம் ஆபிரகாம் ஏற ஆரம்பிச்ச உடனே எங்கேயோ இருந்த ஆடு மலைக்கு அந்த பக்கம் ஏற ஆரம்பிச்சது. அந்த பக்கம் ஆடு ஏறுறது ஆபிரகாமுக்கு தெரியாது, இந்த பக்கம் ஆபிரகாம் ஏறுறது ஆட்டுக்கு தெரியாது. ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிற தேவன். இந்த ஆபிரகாம் ஏற ஆரம்பிச்சதும், இந்த ஆண்டவருக்கு நான் என் பிள்ளைய பலி கொடுக்க போறேன், என் பிள்ளைய காணிக்கா கொடுக்க போறேன் அப்படின்னு ஆபிரகாம் ஏற ஆரம்பிச்சதும் அற்புதம் ஆரம்பிச்சது, அதிசயம் ஆரம்பிச்சது. அங்கே ஆண்டவர் அதுக்கு வழிவாசலை திறந்து விட்டார். அதற்கான பலிக்கான ஆடை கர்த்தர் ஏற ஆரம்பித்தார். நான் நினைக்கிறேன் 2 நாள் 3 நாள் ஏறுறாங்கன்னு சொல்றாங்க. நீங்க காணிக்கையும் ஆராதனையும் கொடுப்பதற்கு நிஜமாகவே உண்மையாகவே நீங்கள் அதை செயல்படுத்தும் போது, நீங்க ஆரம்பிக்கும் போது அற்புதம் ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நான் ரொம்ப யோசித்தேன், நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதமான தேவன் இல்லையா?
ஆபிரகாம் மலை மேல ஏற ஆரம்பிச்சது, ஆடு அந்த பக்கம் ஏற ஆரம்பிச்சிருக்கு. அதை கர்த்தர் உண்டு பண்ண வழி. ஆபிரகாம் மலை உச்சியில வந்தார், அந்த ஆடும் வந்து உச்சியில சேர்ந்து விட்டது. ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாமே இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன், உன் விசுவாசத்தை நான் பார்க்கிறேன், உன் உண்மையை நான் இப்ப பார்க்கிறேன், நீ செயல்படுகிறத நான் பார்க்கிறேன், உன் கையை உன் பிள்ளை மேல போடாத. ஆண்டவர் அங்க ஒரு ஆடை ஏற்கனவே நீ ஏற ஆரம்பிக்கும் போதே ஆடு மேல வந்து விட்டது. பிரதர் சிஸ்டர், இந்த ராத்திரியிலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், உன் வாழ்க்கையில் அற்புதம் ஆரம்பிக்கணும்னா நீ விசுவாசத்தோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும், ஆராதனை பலிகளை செலுத்த வேண்டும், காணிக்கை பலிகளை செலுத்த வேண்டும், தஸ்மபாக பலிகளை செலுத்த வேண்டும், விசுவாசத்தோடு செலுத்த வேண்டும். ஆபிரகாம் கிட்ட கேட்டது என்னது? ஏதோ ஒரு 12 பிள்ளைங்க இருக்குது, ஒன்று காணி கொடு நான் சொன்னாரு. வயதான காலத்தில் ஒரு பிள்ளையே இல்லாம வயதான காலத்தில் பெற்ற ஒரே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையை நீ காணி கொடுன்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆபிரகாம் கொஞ்சம் கூட முகம் கோணாம, முறுமுறுக்காம, பின்வாங்கி போகாம அவர் நேரடியாக பிள்ளை கூட்டிட்டு போய் பலிப்பிடத்தை கட்டி கத்திய ஓங்கும் பொழுது பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது, ஆபிரகாமே ஆபிரகாமே. ஹல்லேலூயா. பிரதர் சிஸ்டர், நீங்க சபைக்கு ஆன் டைம்க்கு நீங்க வர ஆரம்பிக்கும் போதே உனக்கு ஆடு அங்க ஏற ஆரம்பிச்சிடும். நீ ஆன் டைம்ல சபைக்கு வர ஆரம்பிக்க நீங்க பண்ணி பாருங்க, அற்புதங்கள் ஆரம்பமாயிடும், ஆசீர்வாதம் ஆரம்பமாயிடும், அதிசயம் நடக்கிறது ஆரம்பமாயிடும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைவில்லை. ஹல்லேலூயா. Praise the Lord. சகை வாழ்க்கையில தேவனை தேடுகிற அனுபவம் மனம் திரும்புதலை கொண்டு வந்தது. மனம் திரும்புதல் ரட்சிப்பை கொண்டு வந்தது. ரட்சிப்பு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. இதை நாம் விசுவாசிகள் மனதில் ஆழமாய் பதிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தேவனை தேடுகிற பொழுது மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். மனம் திரும்புதல் வந்த பிறகு ரட்சிப்பு உனக்கு உண்டாகும். ரட்சிப்பு உள்ள வந்ததும் ஆசீர்வாதம் ஆரம்பமாயிடும். இதுதான் சகை வாழ்க்கையில கற்றுக்கொண்ட ஒரு பாடம். நான் இந்த செய்தி தலைப்பு சொன்னேன், ஸ்ட்ராங் டிசிஷன் லாங் டைம் ரிசல்ட். உறுதியான தீர்மானம். அவன் பாருங்க, ஜனங்க தடையா இருக்கிறாங்க, வீட்டுக்கு போயிடல. இல்ல, நான் இயேசுவை பார்க்கணும், எப்படியாவது பார்க்கணும், எப்படியாவது நான் பார்க்கணும். நான் ஏதோ தேட வந்தேன், அவர் ஜனங்களாம் தடையா இருக்காங்க, வேற வழி இல்லை, சும்மா போயிட்டேன், அப்படிலாம் இல்லை. வகை தேடினான். He trying to find a way. How can I see this Jesus? எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீர்கள்? How many of you love Jesus? How many of you love Jesus? இயேசுவை நேசிக்கிறவர்கள் பலமா சத்தமா சொல்லுவோமா? இயேசுவே கூப்பிடுவோமா? இன்னொரு முறை கூப்பிடுவோமா? இன்னொரு முறை கூப்பிடுவோமா? கரங்களை தட்டி இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? Praise to the Lord Jesus. Hallelujah. 2 நிமிஷத்துல நான் முடிச்சிடறேன். இன்னொரு மனுஷர் நான் பைபிள்ல, கெட்டகுமாரன். அந்த வசனத்தை மட்டும் வாசித்து நான் முடிச்சிடலாம் நினைக்கிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? லூக்கா 15:17 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிக்கலாம். ஸ்டார்ட். போதும். அவனுக்கு புத்தி தெளிந்த போது, ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லுது, நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன். when he came to himself. நீங்க அந்த ஆங்கில வார்த்தை வீட்டில் போய் பலமுறை படிச்சு தியானம் பண்ணி பாருங்க. when he came himself அப்படின்னா அவர் யாருக்கிட்டே இருந்திருக்காரு இதுக்கு முன்னால, அவர்கிட்டே இல்லை. தமிழ்ல என்ன சொல்லுதுன்னா, புத்தி தெளிந்த போது அவன் ஒரு தீர்மானம் பண்றான். புத்தி தெளிவா இருக்கிறவர்கள் அவனுக்குள்ள எந்த யோசனையும் வரல. புத்தி தெளிந்த பிறகு யோசிக்கிறான், எங்க அப்பா வீட்டில் எத்தனை வேலைக்காரர் இருக்காங்க, எவ்வளவு சாப்பாடு இருக்கு, எவ்வளவு வசதியான தகப்பன் எனக்கு இருக்காரு,
நான் ஏன் இங்க பண்ணி திங்கிறத சாப்பிட்டுட்டு இருக்கணும்? நான் ஏன் இப்படி ஆயிட்டேன்? என் வாழ்க்கையா இப்படி போச்சு? நான் ஒரு காலத்துல நல்லா இருந்தேன், நல்ல விசுவாசியா இருந்தேன், நல்ல பக்தியா இருந்தேன், சபைக்கு கரெக்டா போவேன், ஆராதனை கரெக்டா போவேன், குடும்ப ஜெபம் பண்ணுவேன், பைபிள் படிப்பேன், உபவாச ஜெபத்துக்கு போவேன், முழு ஜெபத்துக்கு போவேன். நான் ஒரு காலத்துல விசுவாசத்துல ரொம்ப வல்லமையா இருந்தேன். இப்போ நான் எங்க இருக்கேனே எனக்கு தெரியல. பின்மாற்றத்துல போயிருக்கேன். பாஸ்டுக்கு பயப்படுறதில்லை, ஆண்டவருக்கு பயப்படுறதில்லை, சபைக்கு பயப்படுறதில்லை, தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லாம போச்சு. என் வாழ்க்கை வெறுமையாய் மாறிவிட்டது. இந்த கெட்ட குமாரனை போல அப்பா கிட்ட ஆஸ்தி வாங்கிட்டு போய் பாவ வழியில செலவழித்து பண்ணி திங்கிற தவிடு கூட கிடைக்காம பண்ணி மேய்க்கிறவனா மாறிட்டான். எஜமானுக்கு பிள்ளையாய் இருந்தவன் இப்பொழுது பன்றிகள் கூட படுத்து உறங்கிக்கிட்டு இருக்கான். அநேக பேருடைய வாழ்க்கை இப்படிதான் போய் கொண்டிருக்கிறது. அப்படியானால் என்ன அர்த்தம்? பிதாவாகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து அவரை விட்டு பின்வாங்கி தூரம் போய் ஜெபம் இல்லாம, வேத வாசிப்பு இல்லாம, சபை இல்லாம, ஆராதனை தேடாம, உலக பிரகாரமா போய் பின்வாங்கி போய் ஆவிக்குரிய ஜீவியம் வெதுவெதுப்பான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு ஜீரோ லெவலுக்கு வந்து சமாதானம் இல்லாம, மகிழ்ச்சி இல்லாம, ரட்சிப்பு இல்லாம, ஜெபம் இல்லாம வெறுமையான வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிற இவனுக்கு ஒரு தெளிவு வருது. நான் ஏன் இப்படி இருக்கணும்? நான் ஏன் இப்படி வாழணும்? எங்க அப்பா வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ சாப்பாடு இருக்கு. அவனுக்கு புத்தி தெளிந்தது. விசுவாசிகள் புத்தி தெளிய வேண்டும். பிசாசானவன் என்னை அவரை விசுவாசிக்காமல், சபைக்கு போக விடாம, ஜெபத்துக்கு போக விடாம, நம்ம ஆண்டவர் பிள்ளையா வாழாம, கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தை நாம் சுதந்திரிக்காமல், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பெற்று நீங்களும் நானும் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக வாழ வேண்டிய நீங்களும் நானும், பிசாசானவன் இந்த உலகத்தின் காரியங்கள் இழுத்து நம்மை குப்பை தொட்டில தள்ளி இருக்கு. இந்த கெட்டகுமார கதை தான். He made a strong decision. I will go back to my father. நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன், உறுதியான தீர்மானம் பண்ணிட்டு தன் வீட்டுக்கு போறான். அவன் போகும்பொழுது நான் எங்க அப்பா கிட்ட சொல்வேன், அப்பா நான் உன் பிள்ளைன்னு சொல்றதுக்கு பாத்திரவான் இல்லை, உங்க வேலைக்காரரில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும், நான் அப்படியெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோடு போறான். அப்பா தூரத்தில் வருவதை கண்டு அவனை போய் கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனை வீட்டுக்குள்ள அழைச்சி அவனை குளிப்பாட்டி அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து மோந்திரத்தை கொடுத்து அவனுக்கு பாதரட்சை கொடுத்து ஒரு கொழுத்த கன்றை வெட்டி ஒரு பெரிய பந்தி உண்டாக்கி வீட்டில் ஒரே சந்தோஷம். காணாமல் போன என் பிள்ளை வந்துட்டான், மரித்து போனவன் வந்து விட்டான், உயிர் பெற்றான். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இந்த ராத்திரி வேளையில நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் கூட அந்த தகப்பனை போல கரங்களை விரித்து அழைத்து கொண்டிருக்கிறார். என் மக என்கிட்ட வரமாட்டானா? என் மக என்கிட்ட வராதா? பிசாசின் அடிமையாய் போய்கிட்டு இருக்கு, உலக பிரகாரமாக போயிட்டு இருக்கு, நரகத்தின் பாதையில் போய்கிட்டு இருக்கு. நான் அவர்களுக்கு என்று வைத்திருக்கிற திட்டங்களை மறந்து, நான் அழைத்த அழைப்பின் நோக்கத்தை மறந்து, இவர்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களின் திட்டங்களை இவர்கள் நழுவ விட்டு உலக பிரகாரமாய் பின்மாற்றத்தில் போய் கொண்டிருக்கிறார்களே. என் மகள் என் மகன் என்னிடத்தில் வரமாட்டார்களா என்று இயேசு அந்த தகப்பனை போல கரங்களை விரித்து இந்த ராத்திரி வேளையில காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எவ்வளவு பாவத்தில் இருந்தாலும் சரி, அக்கிரமத்தில் இருந்தாலும் சரி, என்ன அநியாயம் பண்ணி இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இந்த ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், என்னிடத்தில் வா மகனே. நீ கண்ணீரில் வாழ வேண்டிய மக அல்ல, நீ வெறுமையாய் ஒரு பிசாசுக்கு அடிமையை வாழ வேண்டிய பிள்ளை இல்லை. நாம் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகள் வழியாக பரலோகத்தின் புத்திரராய் நம்மை மாற்றியிருக்கிறார். நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் பரலோக ராஜ்யத்தின் புத்திரர். நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவர் நமக்கு மெய்ப்பராய் இருக்கிறார், தகப்பனாய் இருக்கிறார், ஆண்டவராய் இருக்கிறார், இரட்சகராய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் வெட்கப்படவில்லை. You make a strong decision tonight. ஒரு உறுதியான தீர்மானம் எடு. இன்று முதல் என் வாழ்க்கையில பின்மாற்றத்துக்கு இடமில்லை, அவிசுவாசத்துக்கு இடமில்லை, அவபக்திக்கு இடமில்லை. நான் சபை தேடாமல் இருக்க மாட்டேன், ஜெபிக்காமல் இருக்க மாட்டேன், வேத வாசிக்காமல் இருக்க மாட்டேன். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன். இந்த சகைவை தேடினது போல இன்று முதல் இயேசுவை பார்க்க நான் வகை தேடுவேன். என் வாழ்க்கையில் இயேசுவை தரிசிக்க நான் முயற்சி பண்ணுவேன். பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்புவேன். நான் இழந்த அந்நிய பாஷை வரத்தையும் நான் இழந்த அபிஷேகத்தையும் நான் மீண்டும் புதுப்பித்துக் கொள்வேன், மீண்டும் பெற்றுக்கொள்வேன். இன்றைக்கு நான் தீர்மானம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள்
நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. இயேசு இந்த ராத்திரி வேளையில நம்ம அழைக்கிறார். You make a strong decision. ஒரு உறுதியான தீர்மானம் பண்ணுங்க. உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் கண்ணீரை இந்த இயேசு மாற்ற முடியும். நான் பிரசங்கிக்கிற இயேசு உன் வீட்டிலே உன் உள்ளத்திலே வருவாரானால் நீ எதிர்பார்க்காத மாற்றங்கள் உண்டாகும். நீ எதிர்பார்க்கிற எல்லா அற்புதங்களும் நிகழும். கர்த்தர் அதிசயங்கள் அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுகிறேன். என் வாழ்க்கையில ஒரு நாளும் நான் உம்மை விட்டு பின்வாங்க மாட்டேன். அந்த கெட்ட குமாரனை போல உம்மை விட்டு தூரே போக மாட்டேன். ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவரே எல்லா கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபிக்கலாம். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. Oh, no turning back, no turning back. இயேசுவின் பிள்ளை போகத்துலேந்தே, இயேசுவின் பிள்ளை போகத்துலேந்தே, இயேசுவின் பிள்ளை போகத்துலேந்தே, பில்லோகேனா 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 பில்லோகேனா. உலகமேல் பிள்ளை சிலுவாயின் உள்ளே, உலகம் என் பிள்ளை சிலுவாயின் உள்ளே, உலகமேல் பிள்ளை சிலுவாயின் உள்ளே, பில்லோகேனா 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 பில்லோகேனா. இயேசு என் ஆசை, சீயோனின் வாஞ்சை, இயேசு என் ஆசை, சீயோனின் வாஞ்சை, இயேசு என் ஆசை, சீயோனின் வாஞ்சை, பில்லோகேனா 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 பில்லோகேனா. No turning back, no turning back. Say it again. No turning back, no turning back. Amen, amen. சகையுவின் வாழ்வை இந்த நாளிலே தேவன் நமக்கு முன்பாக கொண்டு வந்து காண்பித்தார். ஆண்டவர் மிக தெளிவாய் நம்மோடு கூட பேசினார். தம்முடைய தாசன் மூலமாக ஆண்டவர் இடைப்பட்டார். நாம் செய்ய வேண்டியவைகளை கர்த்தர் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுத்தார். எல்லாவித ஆசீர்வாதங்களோடு தேவன் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் அவரை தேட வேண்டிய விதத்திலே, தேட வேண்டிய நேரத்திலே, அவரை கனம் பண்ண வேண்டியதான வழிகளிலே நாம் அவரை தேடும் பொழுது, அவரை கனம் பண்ணும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். ஹல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதத்துக்கும் மேலான ஆசீர்வாதம் நான் உங்களுக்கு சொல்லட்டும், ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதம். It's a package of blessing God's people. Hallelujah. ரட்சிப்பை கர்த்தர் நம்முடைய வாழ்விலே hallelujah கொடுப்பது. ஆமென். வேதம் சொல்லுகிறது இவ்வளவு விலையேற பெற்ற ரட்சிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. Such a valuable salvation. ஆண்டவர் அன்னைக்கு சொன்னாரு, இந்த ரட்சிப்பு இந்த வீட்டுக்கு வந்தது என்று சகேயுவுக்கு சொன்னாரு. அந்த நன்மைகள் எல்லாம் உங்க வீட்டுக்கு வரும். ஏசப்பாவே வந்தாரு. ஆமென். ஹalleluya. உன் வீட்டில நான் தங்கி இருப்பேன் சொன்னாரு. ஆமென். ஹalleluya.
பிள்ளைகளே, ஏசப்பா நம்ம வீட்டுல வந்து நம்மோடு கூட தங்கி இருப்பார். நம்முடைய வீட்டை ஆசீர்வதிப்பார். சதா காலங்கள் நன்மைகளால் நிரப்புவார். இன்றைக்கு அருமையான தாசன் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி, நன்றி, நன்றி. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே அப்படியே நிறைவேறட்டும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நீ பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆசீர்வதிக்கிற தயவுக்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, 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 நன்றி. அருமையான பாஸ்டர் மனோ அவர்களை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து தொடர்ந்து அவர் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும். கர்த்தர் அவரை பல தேசங்களுக்கு கொண்டு செல்லுகிறார். ஆமென், ஹalleluya, ஆமென். அநேக தேசங்களுக்கு அவர்கள் சென்று தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அநேக ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறாங்க. அமெரிக்கா தேசத்திற்கு கர்த்தர் அவரை கொண்டு போயிருக்கிறார். ஆமென். ஐரோப்பா தேசங்களுக்கும், கொரியா தேசத்திற்கும், சிங்கப்பூர், மலேசியா தேசங்களுக்கும் கர்த்தர் அவரை கொண்டு இன்னும் அநேக தேசங்களிலே கர்த்தராலே பயன்படுத்தப்படுகிற வல்லமை உள்ள பாத்திரம் கர்த்தருடைய தாசன். கர்த்தர் தாமே இன்னும் அநேக லட்ச மக்களுக்கு கர்த்தர் அவரை ஆசீர்வாதமாய் வைக்க முடியாய். அவருடைய பிள்ளைகள், ஆமென், மகனும் மகளே கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்த முடியாய். பரிசுத்தமாவை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாய். சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாய். அவருக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கூடி வந்த நம்மை ஒவ்வொருவரையும் இந்த மலைவெளியிலே கர்த்தர் பலப்படுத்தினபடினாலே கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்குள்ளாய் கடந்து வந்து ஆசீர்வாதம் நம்முடைய சிரசின் மேலே வந்து அமருகிறபடினாலே எல்லா நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றி, நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மலைவெளியிலே கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டீரே, அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த சீயோன் பெந்தேகோஸ்தே சபையை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. தேவ கிருபை அனைவரோடு கூட ஆண்டவரே வாசமாய் இருக்க வேண்டுமாய் அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. வருகிற நாளுக்கு என்று கர்த்தர் ஆயத்தம் வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தேவ மகிமை எங்கள் அனைவரோடு கூட இருக்கட்டுங்க ராஜா. தொடர்ந்து நீரே எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. கிருபைக்குள்ளாய் வைத்துக் கொள்ளுங்க. எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே மகிமையானவைகளை செய்யுங்க. ஆண்டவரே, சபாமுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் மீண்டும் கூடி வர மாட்டோம். தேவனுடைய ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருப்பதாக. எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இப்பொழுது உம்முடைய பந்திக்கென்று ஆயுதத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து ராஜா, நாளில் இந்த பந்திலே பங்கெடுக்க எல்லாருக்கும் கிருபை தருவீராக. கர்த்தர் தாமே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், வழிநடத்தல் ஆசீர்வாதங்கள் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஷலோம். சபை சென்று வாருங்கள். தேங்க்யூ பாஸ்டர். உங்கள் அனைவரையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் தேவனுடைய